இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் முற்றுகை போராட்டம். ஹோசூர் உழவர் சந்தையை மீண்டும் திறக்க கோரி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் முற்றுகை போராட்டம். டிசம்பர் 8ஆம் தேதி கொரோனா தொற்று நோயினால் நாடு முழுவதும், தமிழகம் முழுவதும் அனைத்து வணிக வளாகங்களும் பாரத் சந்தை மற்றும் உழவர் சந்தைகள் திறக்கப்பட்டு வியாபாரம் நடந்து வரும் நிலையில் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூரில் அதிக காய்கறி ஏற்றுமதி செய்து வரும் உழவர் சந்தையை மட்டும் கடந்த 10 மாதங்களாக திறக்காமல் காலம் தாழ்த்தி வருகிறது. இந்நிலையில் உழவர் சந்தையை திறக்க வலியுறுத்தி உழவர் சந்தை அதிகாரிகள் மற்றும் விவசாயிகள் கலெக்டரிடம் பலமுறை முறையிட்டும் எவ்வித நடவடிக்கையும் இல்லை. ஹோசூர் உழவர் சந்தையை மீண்டும் திறக்க வலியுறுத்தி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சிபிஐ சார்பில் முற்றுகை போராட்டம் சப் கலெக்டர் ஆபீஸ் முன்பு நடந்தது. இதற்கு ஏஐடியூசி மாவட்ட செயலாளர் மாதையன் தலைமை வகித்தார். நடைபாதை சங்க மாவட்ட செயலாளர் சின்னசாமி, சிபிஐ நகர துணை செயலாளர் சிவராஜ், ஏஐஒய்எஃப் மாவட்ட செயலாளர் ஆதில், நகர தலைவர் நூர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்த போராட்டத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கிருஷ்ணகிரி மாவட்ட செயலாளரும் முன்னாள் எம்எல்ஏவுமான ராமச்சந்திரன், மாநில விவசாயிகள் சங்க துணைத் தலைவர் லகுமையா ஆகியோர் கண்டன உரையாற்றினர். முன்னதாக ஹோசூர் உழவர் சந்தையிலிருந்து சிபிஐ கட்சியினர் ஊர்வலமாக சென்று துணை ஆட்சியர் அலுவலகம் முன்பு முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் நடைபாதை சங்க மாவட்ட வெங்கடேசப்பா, சிபிஐ கட்சியினர், ஆட்டோ சங்கத்தினர் மற்றும் உழவர் சந்தை வியாபாரிகள் உள்பட 400க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் உழவர் சந்தையை திறக்க கோரி கோஷங்களை எழுப்பினர். இந்நிலையில் அங்கு பாதுகாப்பில் ஈடுபட்டிருந்த டிஎஸ்பி முரளி தலைமையிலான போலீசார் ஆர்ப்பாட்டக்காரர்களை தடுத்து நிறுத்தினர். இதைத் தொடர்ந்து ஹோசூர் சப் கலெக்டர் ஆபீஸில் ஆர்டிஓ குணசேகரன் முன்னிலையில் டிஎஸ்பி முரளி ஆகியோர் பேச்சுவார்த்தை நடத்தினர். இதில் கலெக்டர் மற்றும் அதிகாரிகளுடன் கலந்தாலோசித்து கூடிய விரைவில் பொங்கலுக்கு முன்பாக உழவர் சந்தையை திறக்க நடவடிக்கை எடுப்பதாக ஆர்டிஓ உறுதி கூறியதன் பேரில் முற்றுகை போராட்டத்தை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் கைவிட்டு அங்கிருந்து கலைந்து சென்றனர். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. திறக்கிறதுக்காக தான் வந்து நான் பார்த்துருக்கேன். நான் எப்படி இதுக்கு அப்ளிகேஷன் அவங்களுக்கு போகாமல் போச்சுன்னு எங்களுக்கு தெரியல அப்படின்னா திறக்கிறேன்னு சொல்லிட்டாரு. நீங்கள் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறது 10 பேர் வந்து நீங்கள் போகணுங்கிறது அது போயிட்டு சொல்லிட்டு வந்து அந்த மாதிரி நீங்கள் முன்னாடி வருது மரங்கடனை
ஏற்பட்டு 10 மாதங்களுக்கு மேலாகி தமிழக அரசு படிப்படியாக ஊரடங்கு தளர்வுகளை தளர்த்த விடப்பட்டு இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் உள்ள வணிக வளாகங்கள் அதே போல திரையரங்குகள் 100% இருக்கைகளோடு திரையரங்குகளை திறக்கலாம், வார சந்தைகளை திறக்கலாம். தமிழ்நாடு முழுவதும் உள்ள உழவர் சந்தைகள் என்பது திறக்கப்பட்டிருக்கிறது. இவ்வாறு இருக்கும்போது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் உழவர் சந்தை என்பது தமிழ்நாட்டிலேயே அதிக அளவுக்கு விவசாயிகள் விளைகின்ற காய்கறிகள் அதிக அளவு இங்கே உற்பத்தி செய்யப்பட்டு விற்கப்படுகின்றன. இத்தகைய பெரிய உழவர் சந்தை கடந்த 10 மாதங்களாக திறக்கப்படாமல் மூடியிருப்பதால் விவசாயிகள் அதே போல சிறு குறு வியாபாரிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். பாதிக்கப்பட்ட விவசாயிகள் சிறு குறு விவசாயிகள் சம்பந்தப்பட்ட நகராட்சி நிர்வாகம் மாவட்ட நிர்வாகத்திடம் தொடர்ந்து முறையிட்டும் இதுவரை திறக்கப்படவில்லை. தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு விதிக்கப்பட்ட அதாவது ஊரடங்கு உத்தரவு தளர்வுகள் தளர்க்கப்பட்டு ஓசூரில் மட்டும் இந்த உழவர் சந்தை திறக்கப்படாமல் இருப்பது இன்றைக்கு விவசாயிகளுக்கு பெரிய பாதிப்பை ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே இன்றைக்கு ஏஐடிசி தொழிற்சங்கத்தின் சார்பாக இன்றைக்கு சார் ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிடும் போராட்டத்தை நாங்கள் அறிவித்தோம். அதிகாரிகளை சந்தித்து முறையிட்டு இருக்கிறோம். சார் ஆட்சியர் அதே போல டிஎஸ்பி அவர்கள் மாவட்ட ஆட்சியர் வந்து ஏற்கனவே இன்ஸ்பெக்ஷன் முடித்துவிட்டு சென்று விட்டார். ஆகவே கூடிய விரைவில் இந்த பொங்கலுக்கு முன்னாடி இந்த உழவர் சந்தை திறக்கப்படும், மக்கள் பயன்பாட்டிற்கு திறக்கப்படும் என்ற உறுதி அளித்திருக்கிறார்கள். அந்த உறுதியின் அடிப்படையில் இன்றைக்கு இந்த முற்றுகை போராட்டத்தை தற்காலிகமாக வாபஸ் பெறுகிறோம். உடனடியாக திறக்கவில்லை என்றால் அடுத்த கட்ட போராட்டங்கள் தீவிரமடையும் என்பதை எச்சரிக்கையோடு தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ சார். அனைத்து வணிக வளாகங்களும் வார சந்தைகளும் தியேட்டர்களும் உழவர் சந்தைகளும் மூடப்பட்டிருந்தன கடந்த 10 மாதங்களாக. தற்போது கொரோனா வைரஸ் என்பது குறைந்துள்ள நிலையில் அனைத்து வணிக நிறுவனங்களும் வார சந்தைகளும் சினிமா தியேட்டர்களும் திறக்கப்பட்டுள்ளன. தமிழகத்திலே ஓசூர், திருப்பூர் 2 உழவர் சந்தை மட்டும் திறக்காமல் வேண்டும் என்ற மாநில நிர்வாகமும் அந்தந்த மாவட்ட நிர்வாகமும் நிறுத்தி வைத்துள்ளது. இதை அந்த உழவர் சந்தை திறக்கப்பட வேண்டும் என்று இங்கே 750க்கும் மேற்பட்ட விவசாயிகள் உள்ளே கடை வைத்துள்ள விவசாயிகள் தொடர்ந்து பல்வேறு கட்சிகளிடம் முறையிட்டனர். அந்த நடவடிக்கை என்பது தொடர்ந்து அதிகாரிகள் மெத்தன போக்காக கடைபிடித்த காரணத்தினால் இந்த உழவர் சந்தையில் இருக்கின்ற விவசாயிகள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட செயலாளர் தோழர் ராமச்சந்திரன் அவர்களையும் எங்கள் மதிப்பிற்குரிய மாநில தலைவர் நகமைகள் அணுகி எங்களுக்கு உழவர் சந்தை உடனடியாக திறக்கப்பட வேண்டும், அதற்கு கம்யூனிஸ்ட் கட்சி நடவடிக்கை எடுக்கப்படும் கூறியதன் அடிப்படையிலே இன்றைக்கு ஓசூர் சார் ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிடும் போராட்டம் நடைபெற்றது. இளைஞர் மற்ற கட்சி தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். போராட்டம் என்பது உரிமைகள் பறிபோகாமல் பாதுகாப்பதற்காக. நம்ம உரிமை உழவர் சந்தை நடக்கணும்னு சொல்லி விவசாயிகள் விளைந்த பொருளுக்கு நியாய விலை வேண்டும், விவசாயிகளுக்கு கிடைக்க வேண்டிய விலை கிடைக்க வேண்டும், விவசாயிகள் பாதுகாக்கப்பட வேண்டும். அதே போல நகரத்தில் வாழக்கூடிய அனைத்து மக்களுக்கும் உணவுப் பொருட்கள் கிடைக்க வேண்டும் என்பதற்காக உழவு சந்தை துவக்கப்பட்டது. ஆனால் கொரோனா காரணம் காட்டி உழவர் சந்தை மூடப்பட்டது. எல்லா நிகழ்ச்சிகளும் நடக்கலாம், எல்லா விழாக்களும் நடக்கலாம், எல்லா கூட்டங்களும் நடக்கலாம். ஆனா பாதிப்புக்குள்ளாவது டிஜிபி சொல்றார், நான் விவசாய குடும்பத்தில் பிறந்த, எங்க அப்பா விவசாயி, எங்க தாத்தா விவசாயி, அவங்க அப்பா விவசாயி, எனக்கு எதுக்கு அந்த பதவி ராஜினாமான்னு சொல்லி கொடுக்குறார். பல அதிகாரி கொடுக்குறாங்க. விளையாட்டு வீரர்கள் நாங்கள் விவசாய குடும்பத்தை சார்ந்தவர்கள், ஆகவே இந்த மெடல்கள் வச்சுக்கோ சொல்றான். ராணுவத்தில் இருக்க எல்லாருமே ராணுவத்தில் இருக்கிறது எங்களை பெற்று வளர்த்து ஆளாக்கிய விவசாயிகள் தான் சொல்றான்.
அந்த போராட்டம் இன்று வீறு கொண்டு நடக்கிறது. எந்த கொம்பனாலும் எந்த ஆட்சியாலும் அசைக்க முடியாத விவசாயிகளை அசைச்சால் முடியுமா? முடியாது. பெற வேண்டிய இடத்துதான் இந்த போராட்டத்தை துவக்கி இருக்கிறது ஆரம்பம். உழவர் சங்கத்தை துவக்க வேண்டும். பொங்கலுக்குள்ளாக திறக்கவில்லை என்று சொன்னால் எங்கள் போராட்டம் இதல்ல. லட்சக்கணக்கான விவசாயிகளை திரட்டி போராட்டம் இது வலுவான போராட்டமாக இருக்கும். அந்த போராட்டம் உங்களுக்கல்ல, நியாயத்திற்காக நடக்கூடிய போராட்டமா இருக்கும். விவசாயி கேட்கிறான், உழவன் கேட்கிறான், வியாபாரி கேட்கிறான், வாங்குவர்கள் கேட்கிறாங்க. எல்லாரும் கேட்கக்கூடிய வார்த்தை கோரிக்கைகளை நாங்கள் முன்னுக்கு நிறுத்தி எங்களுடைய கோரிக்கை இதான் என்று சொல்லி மக்களை திரட்டி சந்திப்போம். போராட்டம் தொடரும். ஆகவே உடனடியாக திறப்பதற்கான உத்தரவாத சப் கலெக்டர் அவர்களும் டிஎஸ்பி அவர்களும் உறுதி சொல்லியிருக்கார்கள். அதை மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் நிறைவேற்றுவார் என்ற உறுதி சொல்லியிருக்கார். நிறைவேற்றுவார் என்று நாங்களும் நம்புகிறோம். இல்லை என்றால் எங்கள் நடவடிக்கை தொடரும் என்பதை சொல்லிக்கொண்டு இந்த போராட்டத்தை பங்கேற்க அனைத்து மக்களுக்கும் வாழ்த்து சொல்லி வணக்கத்தை சொல்லி நன்றி கூடி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்து. உழவர் சந்தை கடந்த 10 மாத காலமாக மூடப்பட்டிருக்கிறது. அதனால் விவசாயிகள் மட்டுமல்லாமல் அந்த உழவர் சந்தையிலே வியாபாரம் செய்கின்ற சிறு குறு விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவருடைய பொருளாதாரம், வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே உழவர் சந்தை உடையாக திறக்கப்பட வேண்டும் என்று இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த முற்றுகை போராட்டத்துக்கு தலைமை வகிக்கின்ற ஏஐடிசி தொழிற்சங்கத்துடைய மாவட்ட செயலாளர் அருமை தோழர் மாதையன் அவர்களே, முன்னிலை வைக்கின்ற நடைபாதை மாவட்ட செயலாளர் சின்னசாமி அவர்களே, லோகேஷ் அவர்களே, காவேரி அப்பா அவர்களே, சீனிவாஸ் அவர்களே, வெங்கடேஷ் அப்பா அவர்களே, சின்னையன் அவர்களே, வெங்கடேஷ் அவர்களே, பசுராஜ் அவர்களே, ஜபீர் அவர்களே, சம்பத் அவர்களே, ஆஞ்சியப்பா அவர்களே, சதீஷ் அவர்களே பங்கேற்று இன்றைக்கு பேச்சுவார்த்தையின் மூலம் உழவர் சந்தை திறக்கப்படும் என்று இன்றைக்கு நம்முடைய சார் ஆட்சியர் ஆடிஓ அவர்கள் சொல்லியிருக்கிறார். நம்முடைய டிஎஸ்பி அவர்கள் சொல்லியிருக்கிறார். அதை தெளிவாக உங்கள் மத்தியிலே எடுத்துரைத்து, திறக்கவில்லை என்றால் கம்யூனிஸ்ட் கட்சி நின்று பல்லாயிரம் பேரை திரட்டி அந்த உழவர் சந்தை திறக்கப்படும் என்ற வாக்குறுதியை உங்கள் மத்தியிலே கொடுத்திருக்கின்ற விவசாய சங்கத்துடைய மாநில தலைவர்கள் ஒருவரான அருமை தோழர் லகுமையா அவர்களே, கலந்து கொண்டிருக்கின்ற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய முன்னணி நிர்வாகிகளே, பங்கேற்றிருக்கின்ற விவசாயிகளே, சிறு குறு வியாபாரிகளே, அனைவருக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட குழுவின் சார்பில் என்னுடைய புரட்சிகரமான வாழ்த்துக்களை, வணக்கங்களை முதலிலே தெரிவித்துக் கொள்கிறேன். என்ன கொரோனா தொற்று ஒட்டுமொத்த உலகத்தையே நிலைகுலைய செய்துவிட்டது. நாடு முழுவதும் பார்த்தீங்கன்னா 144 தடை உத்தரவு போட்டாங்க. 10 மாதங்கள் முடிஞ்சிடுச்சு. அது தாக்கம் என்பது குறைந்திருக்குது. நீ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா உழவர் சந்தைகள் திறக்கப்பட்டிருக்கு, தினசரி மார்க்கெட் திறந்து இருக்கு, வணிக வளாகங்கள் திறக்கப்பட்டிருக்கு. அப்படி இருக்கும்போது ஓசூருடைய உழவர் சந்தை மட்டும் திறக்கல. என்ன காரணம்னா சொன்னாங்க, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாநகராட்சி நிர்வாகத்தில் சில பேர் நான் கேட் எடுத்திருக்கேன்னு சொல்லி அடாவடித்தனமா 5 ரூபாய் ஒரு மூட்டைக்கு வசூல் பண்றதை 100 ரூபாய் வசூல் பண்ணிருக்காங்க. ஒரு லோடு எடுக்கணும்னா 500 ரூபாய் கேட்குறாங்க. ஒரு சின்ன இடத்துல காய்கறி விற்கணும்னா 100 ரூபாய், 200 ரூபாய், 500 ரூபாய் கேட்குறாங்க. இப்படி அடாவடி வசூல் செஞ்சுட்டு இருக்காங்க. கொடுக்காத கிராமப்புற விவசாயிகளை அடிக்கிறாங்க, உதைக்கிறாங்கன்னு சொல்லி விவசாயிகள் தெரிவிச்சாங்க. நாங்கள் கூட டிஎஸ்பி சொன்னோம், அப்படி ஏதாவது அடாவடி வசூல் பண்ணா வதிச்சா மிரட்டினா கம்ப்ளைண்ட் கொடுத்து சொல்லியிருக்காங்க. உடனடியாக நடவடிக்கை சொல்லி டிஎஸ்பி சொல்லியிருக்காங்க. ஆகவே நீங்கள் யாரும் பயப்பட தேவையில்லை. அதோடு மட்டும் இல்லாமல் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தமிழக அரசு படிப்படியாக எல்லா தகவல்களும் செஞ்சுட்டாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா திரையரங்குகள் 100% இயக்கலாம் சொல்கிறாங்க. அதே மாதிரி எல்லா வணிக வளங்கள் இயக்கலாம் சொல்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்முடைய உழவர் சந்தை தான் திறக்காமல் இருக்குது. ஏற்கனவே நாங்கள் அறிவித்தோம். ஒன்று இந்த மாவட்ட நிர்வாகம், அதே மாதிரி இந்த மாநகராட்சி நிர்வாகம் திறக்கல என்றால் விவசாயிகளை திரட்டி கம்யூனிஸ்ட் கட்சி நிச்சயமா திறக்கிறோம், முற்றுகை போராட்டம் அறிவிச்ச உடனே மாவட்ட ஆட்சியர் ஆய்வு செஞ்சிருக்காரு. ஆய்வு செஞ்சு ஒரு சில தினங்களில் நான் திறக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நாங்கள் போய் நிர்வாகிகள்லாம் பேசியிருக்கோம். இப்போ கோட்டாட்சியர் அதே மாதிரி நம்முடைய டிஎஸ்பி வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக திறக்கப்படும். தேதி மாவட்ட ஆட்சியர் இன்னைக்கு போய் நாங்கள் மனு கொடுத்துருக்கோம். அதை கேட்டுட்டு அறிவிக்கப்படும் சொல்லியிருக்காங்க.
அதுவரை நாம் பொறுமை காப்போம். ஏன்னா தெரியும், கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு போராட்டத்தை முன்னெடுத்த விடாது. உங்களுக்கு எல்லாம் தெரியும், இதே ஒசூர்ல பார்வதி நகர்லாம் வந்திருக்கீங்க. 3500 வீடுகளை இடிக்க வந்தாங்க. 30 வருஷமா 40 வருஷமா குடிக்கிற வீடுகளை. ஆகவே தடுத்து நிறுத்தணும். இன்னைக்கு ஹைகோர்ட்ல கேஸ் போட்டு பட்டா வாங்கி கொடுக்க ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஒரு பிரச்சனை 2 பிரச்சனை இல்லை. வாகனூர்ல விஜய் மல்லையா தெரியுமா? சாரா வியாபாரி. இன்னைக்கு இந்திய அரசாங்கத்தில் 9500 கோடி ரூபாய் கடனை வாங்கிட்டு லண்டனுக்கு ஓடிட்டாரு கட்டாம. இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் அரசு வாரண்ட் போட்டு இருக்கு, சொத்துக்களை பறிமுதல் பண்ண சொல்லியிருக்காரு. வாகனூர்ல ஒரு 30 வருஷம் முன்னாடி நிலம் வாங்கியிருக்காரு, 1,50,000 ரூபாய்க்கும். அது யார் பேர்ல இருக்குன்னு சொல்லி அவர் தெரியல. அவருடைய மேனேஜர் பேர்ல இருந்தது. அவர் போன காங்கிரஸ் கவர்மெண்ட்ல எம்பி. அங்க போய் சாதாரண ஜனங்கள் வந்து வீடு கட்டாங்க. அந்த வீடுகளை இடிக்க வரும்போது கம்யூனிஸ்ட் கட்சி போய் நின்னது, இடிக்கூடாது சொல்லி. அப்படி நிற்கும் போது மாவட்ட நிர்வாகம், மாவட்ட காவல்துறை அன்றைக்கு தலையிட்டு நீங்க தடுத்து நிறுத்தினா வழக்குகள் போடுறோம். நாங்க சாதாரண மக்கள் வீடு கட்டிருக்காங்க, மாற்று இடத்தை கொடுங்க, நீங்க என்ன வழக்குகள் போட்டாலும் நாங்கள் சந்திக்க தயாரிக்கிறோம் சொல்லி போராடி, இதே தாலுகா ஆபீஸ்ல ராத்திரி 12 மணி வரைக்கும் போராடி விஜய் மல்லையாவுக்காக தமிழக அரசாங்கம் அன்னைக்கு ஒவ்வொருத்தருக்கும் 5 சென்ட் நிலம் கொடுத்தது, பட்டா கொடுத்தது. பட்டா கொடுத்த பிறகு வீடுகளை காலி பண்ணணும். ஏன்னா சாதாரண ஜனங்க வீடுகளுக்கு வந்து 3 லட்சம் 5 லட்சம் வந்து நஷ்டீடு வாங்கி கொடுத்தோம். யார்கிட்ட? விஜய் மல்லையா கிட்ட. இன்னைக்கு இந்திய அரசாங்கத்துக்கிட்டே 9500 கோடி வாங்கிட்டு இந்திய அரசாங்கத்துக்கே தண்ணி காட்டின விஜய் மல்லையாவுக்கு அவன் நிலத்துல வீடு கட்டி அவங்ககிட்டே நஷ்டீடு வாங்கி கொடுத்தாங்க. தண்ணி காட்டின கட்சி எதுனா கம்யூனிஸ்ட் கட்சி. ஆகவே இந்த பொங்கலுக்கு முன்னாடி திறக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க, உறுதியளிச்சிருக்காங்க. ஆகவே அந்த பொங்கல் வரைக்கும் நம்ம அமைதி காப்போம்னு சொல்லி கேட்டுக்கின்னு இந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட அத்துணை விவசாயிகளுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, கண்டிப்பாக அந்த உழவர் சந்தை திறக்கும் வரை கம்யூனிஸ்ட் கட்சி ஏடிசி தொழிற்சங்கம் உங்களுக்கு உறுதுணையாக நிற்கும் என்பதை உறுதியோடு தெரிவித்துக் கொண்டு என்னுடைய உரையை நிறைவு செஞ்சுக்கிறேன். நகராட்சி நிர்வாகமே திறந்த வீடு, ஓசூர் உழவர் சந்தை உடனடியாக திறந்த வீடு.